குடும்ப வறுமையை போக்க ஒரு கிட்னியை விற்றுள்ளார் ஒரு குடும்ப தலைவன். ஃபேஸ்புக்கில் பணத்தாசை காட்டி கிட்னியை அபேஸ் செய்யும் கும்பல் சிக்குமா? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். வடிவேலுவின் இந்த காமெடி காட்சியைப் போலவே ஃபேஸ்புக்கில் பணத்தாசை காட்டி ஒரு வாலிபரிடம் கிட்னியை ஆட்டையை போட்டிருக்கிறது இங்கொரு ஆர்கன் திருட்டு கும்பல். கையிலே மனுவோடு நடக்க முடியாமல் நடந்து வரும் இவர்தான் கிட்னியை பறிகொடுத்த அந்த அப்பாவி வாலிபர். ஒரு கிட்னிக்கு 30 லட்சம் ரூபாய் ஸ்பாட் பேமெண்ட் என கட்டுக்கதைகளை கட்டி இந்த வாலிபரிடம் ஒரு கிட்னியை அபேஸ் செய்து எஸ்கேப் ஆகியிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர் மதுபாபு. 31 வயதான இவர் ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள கரலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர். இவருக்கு திருமணமாகி பிள்ளைகளும் உள்ளனர். ஆட்டோ ஓட்டி பிழைப்பு நடத்தி வந்திருக்கிறார். அதில் ஈட்டும் வருமானம் போதாததால் குடும்ப வறுமை காரணமாக ஆன்லைன் கடன் செயலியில் கடன் வாங்கி இருக்கிறார் மதுபாபு. குழந்தைகளின் படிப்பு, மருத்துவ செலவு என அடுத்தடுத்து அந்த கடன் செயலியையே நாடியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த கடன் மொத்தமும் பெரிய தொகையாக மாறி கழுத்தை நெரித்திருக்கிறது. இதனால் அந்த கடனை அடைக்க முடியாமல் திணறியிருக்கிறார் மதுபாபு. இந்த நிலையில்தான் ஃபேஸ்புக்கில் ஒரு அதிரடி ஆஃபரை பார்த்திருக்கிறார். ஒரு கிட்னிக்கு 30 லட்சம் ரூபாய் தருவதாக விளம்பரம் வந்திருக்கிறது. உடனே அந்த விளம்பரத்தை கிளிக் செய்ததும் குண்டூரில் வசிக்கும் விஜயவாடாவைச் சேர்ந்த பாஷா என்ற ஏஜென்ட் மதுபாபுவை தொடர்பு கொண்டு விளம்பரத்தில் கூறியிருப்பது போல முழு தொகையையும் தருவதாக உறுதியளித்திருக்கிறார். கூடவே விஜயவாடாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் தானும் இவ்வாறு கிட்னி அளித்திருப்பதாகவும் முழு பணமும் சரியாக பெற்றதாகவும் கூறியுள்ளார். இதனை அப்படியே நம்பிய மதுபாபு குடும்ப வறுமையை நிறைவு செய்ய தனது ஒரு கிட்னியை விற்க சம்மதித்துள்ளார். உடனே விஜயவாடாவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒருவருக்கு உடனடியாக கிட்னி தேவைப்படுவதாக கூறி மதுபாபுவை வரவழைத்திருக்கிறார் பாஷா. அங்கே கிட்னி தேவைப்படுபவரின் குடும்பத்திற்கு மதுபாபுவை அறிமுகப்படுத்தி மருத்துவமனை சார்பில் கையெழுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த நொடியே அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு மதுபாபுவின் வலது பக்க கிட்னியும் எடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்னியை கொடுத்த கையோடு 30 லட்சம் ரூபாய் வரும் என்று ஆவலோடு காத்திருந்த மதுபாபுவுக்கு வெறும் 50,000 ரூபாய் மட்டுமே கொடுத்திருக்கிறார்கள். அப்போதுதான் மதுபாபு தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்திருக்கிறார். உடனே காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை நடத்தியதில் பல பகீர் உண்மைகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த கும்பல் பண கஷ்டத்தில் உள்ள நபர்களை குறிவைத்தே இந்த கிட்னி வேட்டையை நடத்தி வந்திருக்கின்றன. கிட்னி கொடுப்பவர் கிட்னி தேவைப்படுபவரின் உறவினர் போல ஆவணங்களை தயார் செய்து இந்த மோசடியை நிகழ்த்தியுள்ளனர். இங்கும் மதுபாபு கிட்னி தேவைப்படுபவரின் உறவினர் என்பதற்கான சான்றுகளை மருத்துவமனை நிர்வாகம் காண்பித்துள்ளது. இதனால் போலி ஆவணங்களை வைத்து சட்டவிரோத செயலை நேர்மையாக நடப்பதைப் போல சித்தரித்துள்ளனர். இது மட்டுமின்றி இந்த ஆபரேஷனை செய்தது சட்டவிரோத உறுப்பு கடத்தல் நெட்வொர்க்கில் தொடர்பில் இருக்கும் டாக்டர் ஷரத் பாபு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த சட்டவிரோத கிட்னி அறுவை சிகிச்சையை அந்த மருத்துவமனை மறுத்திருக்கிறது. சட்டத்தின்படி உரிய நடைமுறையை மருத்துவமனை பின்பற்றியதாக சொல்லப்படுகிறது. இதனால் மதுபாபுவுக்கு போன் செய்து கிட்னி திருட்டை அரங்கேற்றிய பாஷா மற்றும் அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். முழு விசாரணைக்கு பிறகே இது வெறும் கிட்னி திருட்டு கும்பலா அல்லது ஆர்கன் திருட்டு கும்பலா என்று தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.